الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا ولا تتبعوا خطوات الشيطان فإنه لكم عدو مبين واعلموا عباد الله أن الله تعالى يقول وهو أصدق القائلين بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يؤمنون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إذا رأيت الله يعطى العبد من الدنيا على معاصيه فإنما هو استدراج إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم الحمد لله இவையத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏகவலனாய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் மீறியும் சத்திய தூதர் சன்மார்க்க தூதர் சர்தாரே து ஆலம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சூற்றை முற்றுமுழுதாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் இறுதி நாள் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையா எடுத்து நடந்து கொண்டிருக்கும் ஏனைய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீது கொண்டாவதாக மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக எட்டுக்காப்புடைய நியத்துடன் வந்த கொண்டிருக்கும் அவருடைய நல்லடியார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் உலகின் வாழ்வு காலத்தில் எதையெல்லாம் எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கிறானோ எதையெல்லாம் ஹலாலாக்கி இருக்கின்றாலும் ஆர்வமாக்கி இருக்கின்றாலும் அவைகளை எங்களுடைய வாழ்க்கை உள்ளவர்களாக எடுத்து நடக்குமாறும் எதை செய்யக்கூடாது எதை ஹராமது ரப்பில் ஆலமீன் நிரப்பி இருக்கின்றானோ விலை நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ அவைகளை விட்டு முற்றுவதாக விலை நடக்குமாறும் முதலில் அடியதான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தில் நாட்களிலேயே பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த நல்லடியார்கள், இறைமை சுருக்கமான நேரம் இருக்கிறது. சுருக்கமான சில நீங்கள் வாழ்க்கை தேவையான விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்பப்பட்டதாக நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லாரும் மகளும் கண்டால் படைக்கப்பட்டவர்கள். தாய் பெற்றெடுத்தால் தாயினை வைத்ததுகளை நிறுத்தி படைச்சம் நம்பான். எங்களை பரிபாலிக்கிறவன், எங்களை போஷிக்கிறவன், எங்களை வழி நடத்துறவன். இன்னும் கொஞ்சம் விளங்குறதா இருந்தா எங்களை இயக்கி கொண்டிருக்கிறோம் நாங்க இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை உள்ளத்தால் உரிந்து கொண்டு வாழ்ந்து ஒரு முஸ்லிமே கடன். நாங்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ரொம்ப எங்களை படிச்சு அவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில சில விடயங்களை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த விடயங்கள் மனிதர்களுக்கு பாவமாக, அது ஒரு தவறாக கூட யோசிக்கிறார்கள். நிறைய இருக்கிறது. குறிப்பாக ஒரு சிலவற்றை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறது. சிலவங்க யோசிக்கிறோம் இல்லை.
அந்த சப்ஜெக்ட் இது பாவமா இருக்குமா? உலகத்துல கண்ணியமானவர்களே, பெருமை, பொறாமை, அடுத்தவர்களுடைய மானத்துடன் விளையாடுவது சம்பந்தமாக தான் இந்த புதுபா பேசப்படும். இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, உலகத்துல குரான வாசிச்சு பாருங்க. குரான் நிறைய விடயங்களை பேசுகிறான் பெருமை சம்பந்தமாக. அதாவது உலகத்துல வந்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கப்பட்ட எல்லாத்தையும், மனிதர்களை அல்லாஹ் எல்லாரையும் ஒரு சமமாக ஒரே அந்தஸ்தில் படைக்கவில்லை. எல்லாரையும் பணக்காரனாக, எல்லாரையும் ஏழையாக, எல்லாரையும் அறிவாளியாக, எல்லாரையும் மாற்றியாளர்கள் அப்படி படைக்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், وَرَفَعْنَا بَعْضَهُمْ فَوْقَ بَعْضٍ دَرَجَاتٍ لِيَبْلُوَكُمْ فِيمَا آتَاكُمْ. அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாம சிலரை விட அந்தஸ்தில உயர்த்தி தாண்டி படைச்சிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, புராணத்துக்கு கூறி பயன் பண்ண போல நேரம் வைக்கிறோம். சுருக்கமான நேரம் சப்ஜெக்ட் கொடுத்து வருகிறேன். அதான் சொல்லுகிறேன், நாம கொடுத்த அந்தஸ்தில உயர்த்தி தாண்டி பணக்காரர்கள், ஏழைகள், அறிவாளிகள், பதவி கொடுக்கப்பட்டவர்கள், பதவி கொடுக்கப்படாதவர்கள், ஆட்சி இல்லாமல் ஒவ்வொரு லெவல் அல்லாஹ் வச்சிருக்கிறார்கள். முன்னால வாழ்ந்தவர்கள் அவங்களோட வரலாறு குர்ஆன் நல்லா பேசுகிறான். அவங்களை வந்து அப்படித்தான் வச்சிருந்தான். ஆட்சியாளர்கள், பதவி கொடுக்கப்பட்டவர்கள், பண வசதி கொடுக்கப்பட்டவர்கள், இல்மு கொடுக்கப்பட்டவர்கள், அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், எந்த அளவுக்கு என்றால் குர்ஆன் பேசுகிறது, லவ்வுல் மஹ்பூஸ் அந்த பலகைய பார்த்து பாடம் நடத்துற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அறிவு கொடுத்த அறிவாளிகள். இவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்களின் பெருமையும் மமதையும் அகங்காரமும் அவர்களை என்ன வாக்கியது என்பதை பற்றி குர்ஆன் பேசுகிறது. ஆடினாங்க ஒரு கூட்டம் பணத்தை வச்சு கொண்டு. காரூனை பத்தி என்ன சொல்கிறான், இன்று வரைக்கும் அங்க வந்தவர்களுக்கு நாங்க இஸ்ரேலுடைய ஜமாத் வந்த நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கிற ஜமாத்துகள் கிட்ட கேட்ட நேரத்துல காத்து அந்த இடத்துல நாங்க பார்க்கும் போது நல்லா நல்லா பெருங்கிய இடம் இன்றைக்கும் குப்பை கொண்டப்பட்டு இருக்கிறது. பணத்தை வச்சுக்கொண்டு அதிகாரம் காட்டி நாம் பெருமை அடித்தான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பதவியை வச்சுக்கொண்டு, ஆட்சியை வச்சுக்கொண்டு அவங்க அதிகாரம் செஞ்சது, அநியாயம் செஞ்சது எல்லாருக்கும் தெரியும். நாங்க எல்லாரும் கேட்டு இருக்கிறோம் சம்பவங்கள். விடயம் அது வந்த கண்ணியமானவர்கள் இப்படி இன்ப வச்சு பதுகாமி பெரிய அறிவாளி. அவங்க நல்லா கேவலப்படுத்தினதையும் நல்லா குர்ஆன்ல பேசுகிறான். அவங்களுக்கு உதாரணமும் குர்ஆன்ல சொல்கிறான். கண்ணியமானவர்கள் இப்படி பெருமை அடிச்சாங்க. அதாவது கொடுத்த நியமத்தை மிஸ்யூஸ் பண்ணினாங்க. அல்லாஹ் கொடுத்தது பணம் என்பது அல்லாஹ்வோட நியமத். முறையா பாவிச்சா நியமத், முறை தவறி பாவிச்சா நியமத். அது அல்லாஹ்வோட வேதனையாக, தண்டனையாக, சோதனையாக மாறிடும். இது மாதிரி கண்ணியமானவர்களை ஒவ்வொன்றும் பதவி, அதிகாரம், அந்தஸ்துகள், ஒவ்வொரு போஸ்டர்ல தந்திருக்கிறாங்க, இல்ம தந்திருக்கிறாங்க, அறிவாளியா ஆக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் அல்ல பாக்கியமாக நியமத்தாக தந்திருக்கிறாங்க. எல்லாரும் அறிவாளியால் இல்ல, எல்லாரும் பேச்சாளர்கள் இல்ல, எல்லாருக்கும் நாமமை கொடுக்கப்பட்டவர்கள் இல்ல, எல்லாருக்கும் பேசலாம், எல்லாருக்கும் பயன் பண்ணலாம், எல்லாருக்கும் எல்லா டேலண்டே பண்ணா கொடுத்தீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில டேலண்டா கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்தவர்கள் மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மிஸ்யூஸ் பண்ணக்கூடியவர்கள், தவறாக பாவிக்கக்கூடியவர்கள் நம்ம விளங்கி கொடுக்கணும். ரப்பு தந்த பாக்கியம் ஒன்றும், அது அதிகாரம், பட்டம், பதவி எதுவாகவும் இருக்கலாம். தவறாக பாவித்தவர்கள், மிஸ்யூஸ் பண்ணினவர்களை அல்லாஹ் சோதித்த விவகாரம், அவர்களை தண்டித்த விடயத்தில் கொலைகளை குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறான். இன்றைக்கும் இதே தலைப்பு எடுத்து பார்த்தா கண்ணியமானவர்களை வசதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிலவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிலவங்க கொஞ்சம் நல்ல வாகனங்களை வாங்கி கொண்டு நல்ல வீட்டு வசதியுடன்
நல்ல அமைப்பா இருக்கிறாங்க, நல்ல பெரிய நல்ல ரிச்சால் வாழ்றாங்க, சிலம்ப பெரிய சொற்குல இருக்கிறாங்க. இவைகள் எல்லாம் விலகி கொள்ளணும். நல்ல ரிச்சா இருக்கிற நல்ல ஹைதராபாத் வாகனத்தை போறவாரு எங்க வீட்டு வாசல் கெட்டப்பட்டிருக்குது. பெருமை அடிக்கிறதுக்கல்லப்பா, பெருமை அடிக்கிறதுக்கல்ல, ஆற்றத்துக்கல்ல, ஆங்காரம் காட்டுறதுக்கல்ல, அடுத்தவங்களை பணியை போட்டு மிதிக்கிறதுக்கல்ல வசதியும் அமைப்புகள் வல்ல தந்திருக்கிறது. அமைப்புக்கு சிம்பு உள்ளவர்களாக நன்றி உள்ளவர்களாக மாறணும். காரணமாய் ஆயுதம் கொண்டா எந்த அறிவு எந்த டேலண்ட் என்று நாம பேச ஆரம்பிக்கும் கொண்டு அல்லா பாதுகாக்கணும். பெருமை என்பது அது ரப்புக்கு மட்டும்தான். பெருமைக்கு சொந்தக்கான ரப்பு மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மினல் கிபர், கடுகளவு பெருமை இருந்தால் யாருடைய கண்பையானது அவர் சொர்க்கம் போக மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, கிடைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் நியமத்துகள் பெருமை அடிக்கிறதுக்கல்ல. அதான நமக்கு விருப்பமானது என்ன செய்யலாம்? பணம் இருந்தால் பணத்தால் என்ன செய்யணும்? அறிவு தந்திருந்தாங்க, அந்த அறிவால் நமக்கு விருப்பமானது எதை செய்யலாம்? இப்படி ஒவ்வொன்றையும் நாம யோசிக்கணும். யோசிச்சுக்கு நமக்கு விருப்பமான முறை நடக்கணும். ஒவ்வொரு அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டவர்கள், கொடுக்கப்படாதவர்கள் சில குறப்பாட்டுள்ளவர்கள் ரப்புக்கு சுக்குர கூட்டுங்க, அந்த அதிகப்படுத்தி தருவார். நல்லடியார்களே, இளைஞர்களே, இப்படி ஒரு கூட்டம் கொடுக்கப்பட்டதை வச்சு பெருமை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பயந்து கொள்வோம். பெருமை அடிச்சவங்கண்டா சுருக்கமான விலகி கொள்ளணும். கிடைச்சதை வச்சு பெருமை அடிச்சா கொடுக்கப்பட்டது பறிக்கப்படும். எப்படி? கொடுக்கப்பட்ட நியமத்துக்களை வச்சு பெருமை அடித்தால் கொடுக்கப்பட்டது பறிக்கப்படும். இதற்கு நிறைய ஆதாரங்கள் எங்களுக்குள்ளே சேர்க்கல. முஸ்லிம்கள் ஊர்களுக்குள்ள, முஸ்லிம் ஊர்களுக்குள்ள போனா பாக்கலும் எப்படி எப்படி எல்லாம் வாழ்ந்தவங்க. நான் இதுக்கு முன்னால் ஒரு மஸ்ஜிதுல கடமை செஞ்சேன். அந்த மஸ்ஜிதுக்கு ஒருத்தர் ஹதியா கேட்டு வந்தாரு. அவருடைய ஓவெல்லாம் பிதிந்து கேட்கும் போது ஏதோ ஒரு அபமானத்திலையும் கேவலம் விளக்கம் போட்டு விளங்கி அவருக்கு கேட்கிறது ஒரு விதமா இருக்கிறது. கேட்டுட்டீங்க பள்ளிமா, நான் சொன்னேன் ஓட்டு. அவரு கேட்டா, நான் யாரு தெரியுமா? நான் தெரிஞ்ச என்னதான் எனக்கு தெரியும். நான் எனக்கு உங்களுக்கும் பாடத்துக்கு சொல்றேன், நீங்க சொன்னாதானே அதற்கு தெரியும். அந்த ஊர்ல ஒரு காலத்துல அது சில ஏழ காலத்துல எவ்வளவு விஷயம் செஞ்சு கொடுத்துக்கிறேன். மஸ்ஜிதுக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கிறேன், ஊருக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கிறேன். கோடீஸ்வரர். இப்படி வாழ்ந்தேன், அப்படி வாழ்ந்தேன், இப்படி வாங்கலாம், இப்படி வீட்டுக்கு சொல்லி கொண்டே போனாங்க. நான் நினைச்சேன் ஒன்றும் தெரியாது, வீட்டுல மொழிய சொல்றாரும் தெரியாது. மொழியவங்களுக்கு கண்டால காட்டி கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனதுக்கு பின்னால் அவனை காத்துதாரி கேட்டேன். ஊருபடாய் கடில அவர் சொல்றதை பிரிஞ்சு கொண்டு உண்மையான அதிகா கேட்கிறார், பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அதாவது நல்லடியார்களே, இளைஞர்களே, ஊரை அந்தஸ்து கொடுக்கப்பட்டவர்கள் பணமோ பட்டமோ பதவியோ அதிகாரமோ அறிவோ எதுவாக இருந்தாலும் முதலாவது எனக்கு தந்த பாக்கியம் நியமத் என்பதை இழந்தோம். அதை பிரயோகம் செய்யாமல், மிஸ்யூஸ் பண்ணாமல், தரப்பட்ட பதவியை, தரப்பட்ட பொறுப்பை, தரப்பட்ட வசதியை, தரப்பட்ட பணத்தை, அதிகாரத்தை, அறிவை ஒவ்வொன்றையும் ரப்புக்கு விருப்பமாக பாவிப்போம். அல்லாஹ் அக்பர். அவருக்கு கொடுக்கப்பட்டது உண்மைதான், அவர் வசதிதான், வாழ்ந்தவர் உண்மைதான். ஆனா அவருடைய வரலாறு கேட்டா அந்த வரலாறு வச்சு சுபஹானல்லாஹ், அவர் நல்ல பணத்தோடு இருந்தவர். நிறைய பேருக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறார் பணத்தை வச்சு. பணம் இந்த அப்படித்தான் அதிகமான உயிர் பணம் இருந்தா வேண்டிய செய்யணும். எப்போ அநியாயம் கிடந்து கொண்டிருக்க யோசிச்சு பாருங்க. தந்த அதாவது தந்த மருமகன் தந்த அவளுக்கு கூட அந்த பணத்தை அதிகாரம் நடத்தக்கூடிய ஜமானி அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேசுறதுக்கு நேரம் இல்லை. அந்த வரலாறு கேட்டா கண்ணியமானவர்களை அப்படி அநியாயம் செஞ்சிருக்கிறார், பக்கத்து வீட்டுக்காரங்க அநியாயம் செஞ்சிருக்கிறார், நிறைய அநியாயங்கள் அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட வசதி. அதனால தான் நான் சொன்னேன், நியமத்து கொடுக்கப்பட்டவர்
முறையாக பாவிக்க அந்த நியமத்தை நியமத்தா வாக்கியமா விளங்காமல், அதாவது பெருமையோட அலங்காரத்துடன் பாவிக்க ஆரம்பிப்பாரே, ஆனால் அந்த நியமத்தில் பறிக்கப்பட்டு இன்னொருவருக்கு கொடுக்கப்படும் என்பது சகையான ஹதீஸ்ல வருகிறது. அதனால கண்ணியமான நல்லடியார்களே, வேண்டுமைகளுக்கு சொந்தம் இல்லை, வேண்டுமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அதனால அதை கிடைச்சது அல்லாஹ் விருப்பமான முறையில வாழ மாட்டேன். இப்படி ஒரு கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இவங்களை பார்த்து இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்களா? ஏழை ஊர்ல இருக்கிறாங்க, எல்லா ஊர்ல இருக்கிறாங்க, பொறாமப்படக்கூடிய கூட்டம் இருக்கிறான். எந்த அளவுக்கு பொறாமை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் வாழாண்டு வாங்கினாலும் சில போல பார்த்து முடியல பாரு பார்த்து விட்டுருவோம், அப்படி விட்டுருவோம். அது இறக்கத்துல சொல்றது நீங்க எரிய அவருக்கு வைபெருக்கத்துல எடுத்துல சொல்றது கூடு கட்டினா அதை பார்த்து கொண்டிருக்கிறா, அதுக்கும் விலவானம் சென்ற கூட்டு கெட்டேலாம் வாங்கியெல்லாம் கொஞ்சம் நல்லா உட்போட்டு கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் போறாங்க, எல்லாத்திலையும் போறாங்க. சில சீதேவிகள் எல்லாம் மன்னிக்கோடும் கண்ணியமானவர்களே, அப்படி ஒன்று கேள்விக்கு வரப்படல. அவங்கள பொறாமையில உச்ச கட்டம் எப்படி என்றா, இவரை எப்படி பணிய போடுறது? இஸ்லாத்துல பொறாமப்பட்டது ஹராம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னல் ஹஸத யஹ்குலுல் ஹஸனாத். பொறாமை இருக்கிற பொறாமையோட முழு நன்மையை சாப்பிட்டுடும், இல்லாமலாக்கிடும். கமா தஅகுலுல் ஹதப். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எப்படி நெருப்பு பிறகை சாப்பிட்டதோ இதே போல முழு நன்மை வழிக்கப்படும். பொறாமப்பட்டதன் மூலம் அவருடைய சாமான் ரெண்டு விடயத்தில மட்டும்தான் பொறாமப்பட்டேன். ஒருத்தருக்கு குரானுடைய வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவனுமா நானுமா அவரை இல்லாமல் ஆகிறதுக்கல்ல, அவனை பணிய போடுறதுக்கல்ல, மட்டம் தட்டுறதுக்கல்ல. வசதி கொடுக்கப்பட்டேங்க, ஒருத்தர் நல்ல அமைப்பு இருக்கிறாரு, சதக்கா செய்யறாரு, நல்ல விடையில செலவழிக்கிறாரு, எனக்கும் இப்படி இருந்தா நானும் விதிமா செலவழிப்பேனே, இப்படி ஒரு பொறாமப்பட்டேன். இதுக்கு மாற்றமா இவர் இப்படி பணிய போடுறேன், இவர் எப்படி இல்லாமல் ஆக்குறேன், இன்னைக்கு பொறாம இருக்குதான். நல்ல யாமரத்துல பெய்து கொண்டிருந்தா அவரை பணிய போடுறது எப்படி? கண்ணியமானதா நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். பொறாம பயங்கரமான சாமான். ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும், அடியோடு அழிச்சுட்டுடும், இல்லாமல் ஆக்கி போட்டுடும். அதனால மேலாக வருவேன். ஒவ்வொரு விதமான ஒரு இன்றைக்கு மனிதர்கள் அடுத்தவர்கள் இல்லாமலாக அதிகிறதுக்கு இன்னும் உச்ச கட்டது தெரியுமா? வரலாறு கேட்டா நெஞ்சு பதனுக்கு கண்ணியமானவர்கள். நாங்க மத்திய இமாமா இருக்கிறதால நிறைய பேர் வந்து அவங்களோட கண்ணீர் கட்ட சொல்லிட்டு போறாங்க. கண்ணியமானவர்களே, சூரியன் செஞ்சு சிலவங்களை பணிய போட்டுக்கிறான். சூரியன் முன்னேற விடாம காணி பூமிக்காக வேண்டி அந்த மக்கள் சொல்றாரு, அந்த காணி மாணவன் விட்டுட்டேன், அப்ப இருந்தாங்க இல்ல, மனநோயாளி ஆயிட்டாரு, அப்ப இருந்தாங்க இல்லை. அவர் எப்படி சரி கொண்டு வளர்த்தோம் நினைச்சு கொண்டிருக்கா இவங்க வாழ்வாங்க. அதே புரிய நாங்களும் முழுவதும் இவங்க யோசிக்கல. அல்லாஹ் சிக்க வச்சுட்டு மௌத்தாக்குவான். அநியாயத்துக்குரிய தண்டனை அதுதான். அதனால கண்ணியமானதா அப்படி நல்லடியார்கள் இணையர்களை அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக நல்லது நடக்க நினைப்போம். அல்ல எங்களுக்கு நலவுகளை உண்டாக்குவான். எப்பயும் அடுத்தவங்களை பணிய போட்டதுக்கும் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யறதும் எங்கட எண்ணம் மூலைகள் நல்லா பாதிக்காம வச்சுக்குவான். நல்ல எண்ணம் இல்லையா? அடுத்தவங்களை பற்றி நல்ல எண்ணம் இல்லை, நல்லா வாழ்வுணவன் விருப்பமில்லை, அடுத்த முன்னேறினா விருப்பமில்லை, பொறாம வைத்திருந்தேன் அல்லா பாதுகாப்பு நாட்டு நல்லா வாழ்ந்தவன். இது புராண அதிர்ந்த தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தவர் நல்லா வாழணும். சந்ததாக சொன்னாங்க, ஒருத்தருக்கு பூமியிலே இல்லைடாங்க. அவங்க எப்படிப்பட்டால் தான் விரும்புவதை தந்த சகோதரனுக்கும் விரும்பாத வரையில முன்பினாக மாட்டார் என்றார். அப்படி என்றா எங்களுக்கு விளங்குறதாய் வாசனை செய்கிறேன்டா, நான் நல்லா மிச்சா வாழ்றதுக்கு ஆசை, நல்லா ஐப்பாய் அவங்க கட்டி பெரிய வாகனத்துல போடும். ஆனா எங்க சகோதரன் தம்பி ஒசட்டமாக எனக்கு விருப்பம். அவனை பணிய போட்டு கலந்துக்கிட்டால சிரிச்சு விட்டுருக்கே எனக்கு விருப்பம். அவனோ தகவல் போடாது, அவனுக்கு வசதி கிடைக்க போடாது. இப்படி நல்ல வாழ்ற சீரியர்கள் இருக்கிறார், நல்லா பாதுகாப்பு. கண்ணியமானவர்களை
எனக்கு தந்த ரப்பு தான் அவனுக்கு கொடுக்க போறது. அவனுக்கு கொடுக்கறது எனக்கு நிப்பாட்டையில ரப்பு கொடுக்க நாட்டிதான் அது எனக்கு நிப்பாட்டையில. அவன் பணிய போட நாட்டினாலும் எனக்கு நிப்பாட்டையில. இதை நாம விளங்கிக் கொள்வோம். வேணாம் நல்லடியார்களே, இது என்ன சிறையில். அதனால வேதனைக்குள்ள உலகத்தை ரப்பு தான் பிரிச்சிருக்கிறார். நாங்க தான் உலகத்துடைய வாழ்க்கை அப்பொழுது யார் யாருக்கு என்னென்ன போகணும், எப்படி போகணும், யார் பணக்காரனா வைக்கணும், யார் என்ன வைக்கணும், நாங்க தான் பங்கு போட்டே அல்ல பங்கு போடுறான். அதனால கெட்டிவானவர்களை பொறாம பண்றது தட்டமாடுறது ஒன்று வீட்டுல கிடைச்சதை வச்சு முறையா காமிப்போம், முறையா பயன்படுத்துவோம், முறையா வாழ்வோம், முறையா வாழ்வோம். எங்க தட்டமாடுறதுக்கு அவனை பணிய போடுறது எங்களுக்கு கேளா. ரப்பு வசத்தினா வசத்தினேதான், அவன் பணிய போட்டா போட்டேதான். நாங்க நிறைய ஆதாரங்களை கண்டால பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால கண்ணியமான நல்லடியார்களே, இறைவே செல்களே, இவரு முஸ்லிமுக்கு அழகான ஒரு சிவத்தன் ஒரு பண்பல்ல என்பதனால விளக்கி வாழும். அடுத்தது கண்ணியமானவர், இந்த ரெண்டை நாங்க முதலாவது பாவம் என்று விளங்குவோம். இந்த ரெண்டுக்குள்ளே பேசிட்டு ஒன்னே மணியாரம் கணக்கு பேசி அவ்வளவு சட்டம் சேர்த்து எடுத்து என்ன ஒரு புத்துபாவுல பொன்மதியாக மனுஷன் முதலாவது பாவம் என்று விளங்கினாலும் பெரிய ஒரு கேள்வி. இது பாவம், இது பாவம். உலகத்திலையும் இதுக்கு பனிஷ்மெண்ட் கியாமத்துடைய நாள்ல சந்தேகம் இல்லாம சொல்கிறேன். என்னோட முழு நன்மையும் பொறாமப்பட்டு பெருமை அடிச்சு வந்தா அந்த நபியை சரிதான் அடையலையாக சொல்ல போறதே அவருக்கு சொல்ல போகலான்னு கண்கள் பெருமை இருந்தா பெருமை அடிச்சாங்க. பொறாமப்பட்டு அநியாயங்கள் செஞ்சுட்டாங்கன்னா கியாமத்துல முழு நன்மை பங்குட்டு கொடுக்கணும், சும்மா இல்ல. அதனால்தான் தன்னதான் சொன்னா பொறாமப்பட வேண்டும்பா, உங்களோட எல்லா நன்மையும் எந்த நன்மையும் இல்லாம போய்க்கிறோம், சும்மா இல்ல. தன்னதாசன் வார்த்தை கொஞ்சத்தான் அடுத்த பெரிசா இருக்கும். அதனால கண்டிப்பா நம்ம நல்லடியார்களை இளைஞர்களே, பொறாமல் பொறாமல் பெருமை இது எங்களுக்கு சொந்தமானதல்ல. இருந்தாதான் அந்த தன்மைகளை செய்வோம் உண்டாயினா அடுத்தவங்களுக்கு நல்லது நினைப்போம், நல்லா நடக்கட்டும், நாம் உதவி செய்வோம், ஏற்பட ஹெல்ப் பண்ணுவோம். இல்லாட்டி அவனுக்கு வாசத்துக்கு இருப்போம், நல்லா நடக்கட்டும், நல்லா உதவி செய்யட்டும். அவங்களை பார்த்து பொறாமப்பட தேவையில்லை. கண்டிப்பானது அவங்க நல்லடியார்களே, இறை தேசங்களே. அடுத்தது இன்னொன்று, மனிதர்கள் இன்னைக்கு பாவம் யோசிக்கிறது, பாவத்தை யோசிக்காத சிந்திக்கு சந்தோஷம் சாதாரண அதுவே முன்னிரண்டு உள்ள சந்தோஷத்தோட சேர்ந்து வரக்கூடியதுதான். அடுத்தவங்களுடைய மானத்தோட விளையாடு. சிலவங்க ஜோக்கு கண்டு செஞ்சு ஆண்கள் எல்லாத்தையும் முழு அவரிடமான பொருளை சேர்ந்து செஞ்சு ஜோக்குக்கு சென்றேன், மன்னிப்பு கேட்கிறவங்க வீட்டுல ஜோக்குக்கு சென்றேன். மானம் வைத்தா அவர்கிட்ட அவருடைய கற்பூர் மஜிலிஸ்க்கு அவருக்கு பேச்சு அவங்க அடுத்த பேச்சு அவர் பதட்டப்பட்டு கொண்டிருக்கிறார், கேவலப்படுத்திட்டாங்க. இவருக்கு மன்னிப்பு கேட்கிறாங்க, ஜோக்கு செஞ்சான். அவர்கிட்ட மானத்தை வாங்கிக்கிறாரே, அவருக்கு ராசியை கூட வெளிப்படுத்தி ரப்பு மனத்தை இவரை வெளிப்படுத்தி கேவலப்படுத்தி இருக்கிறார். இவருக்கு சரி இவரை ஜோக்கு செய்யுங்க. கண்டிப்பான நல்லடியார்கள் இறைவன் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் முஃமினூன்ல அல்லாஹ் சொல்கிறான், அதாவது சிலர்கள் இருக்கிறாங்க, சிலவங்க அதாவது இந்த குர்ஆன் வசனம் அதுல நடுப்பகுதியிலே வதகூலூன பிஅஃவாஹிக்கும் மா லைஸ லகும் பிஹி இல்முன் வதஹ்சபூனஹு ஹய்யினா. அதாவது நான் விளக்குற பாஷையில சொல்றேன், அர்த்தங்களை விவரமா சொல்லிக் கொண்டிருக்கிற நேரம் இல்லை, நேரம் நெருங்குது. கண்ணியமானவர்களே, சிலவங்களுக்கு சில சப்ஜெக்ட் அடிக்கும் தெரியும், நுடியும் தெரியும், வயிறு பக்கப்படுத்தா தெரியும். சில பிரச்சனை இருக்கும், அடிக்கும் தெரியா, நுடியும் தெரியா, கொஞ்சம் தான் தெரியும். இவங்க என்ன செய்யற தெரியும், அதுக்கு தலை கண் வச்சு, காது வச்சு, மூக்கு வச்சு, கிட்னி ஹார்ட், ஈரல், நுரையீரல், குடல் எல்லாம் வச்சு இவங்க ஒரு பிக்சர் ஒன்று சமைச்சு ஒரு கதையை செய்யணும். சரியான பெருமைத்தான் அப்படி செல்ல முடியல. அதை இட்டு கெட்ட ஒத்தனை மாநிலத்தை வாங்குறாரு, இட்டு கெட்ட ஒத்தனை பத்தி அவதூறு அவர் செய்யாத
அல்லாஹ் சொல்கிறான், இப்படி செய்தவங்க ஒரு சப்ஜெக்ட் இல்லை இல்லாம ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண்ணை பார்த்துக்குள்ள வந்து அதிர்வலம் விஷயமா பேசி இந்த முடியை எப்படி இந்த பெண்மணி எப்படி சிலவங்க இருக்கிற சுபஹானல்லாஹ் பெண்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை கொஞ்சம் எத்தி வைங்க, இந்த ஹதீஸை கொஞ்சம் எத்தி வைங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அபூ தாவூதில் வரக்கூடிய ஹதீஸ், இல்மில்லாத ஹார்ட், கிட்னி இதெல்லாம் வச்சு கதை சமைச்சு கைகால் மூக்கெல்லாம் வச்சு கதை சமைச்சு செஞ்சாங்க. புல் கதை உண்டு. ஆனா தெரிஞ்சது வயிற்று பார்த்து மட்டுங்க வாதம் தெரியா தலையும் தெரியா பெரிய கதை சமைச்சு இவங்க பேசுற எட்டு கட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் இப்படிப்பட்ட ஆண்களுக்கு நரகத்தில் ஒரு ஊடு தயார் செஞ்சு வச்சிருக்கிறவன். அந்த ஊட்டுக்கு இவரை தங்க வைப்பானாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்க வச்சிருக்கும் போது நெருப்பூட்டுக்குள்ள நராத்துக்குள்ள ஊடண்டா இவருக்கு தாகம் வரும். தாகம் வரப்பல் இவருக்கு குடிக்கிறதுக்கு தேவை. அங்க ஒரு இவர் புரோட்சரன் கொடுப்பாங்க, ஒரு ஜூஸ் ஒரு ட்ரிங்க் ஒன்று கொடுக்கப்படும். சொல்றாங்க நராத்துடைய அதாவது நராத்துடைய ட்ரிங்காது மனிதனுடைய அவிழ்ந்த பகுதிகளின் மூலம் புண்களை வரக்கூடிய சேரசிரங்களால் கொதிச்சு காய்க்கப்பட்ட அந்த ஒரு ஜூஸ் அவனுக்கு ட்ரிங்காக குடிக்கப்படும். அதை குடித்தால் அவனுடைய மூளை கொதித்து தோறுகள் கரண்டு விடுபட்டாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த நல்லடியார்களே, இறைநேசர்களே, இந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சொல்லிட்டு சொல்றாங்க, பகை அவன் இன்று கட்டி இருக்கிறான், எப்படி அதை நிரூபிக்க போறான் அவனு கேட்குமா? நிரூபிக்கும் வரைக்கும் அந்த கதை வைப்பான். அல்ல அந்த நிச்சயங்களை சந்ததியை பாதுகாப்பாங்க. அதனால கண்ணியமான அவங்க என்ன கிடையாது. இறைநேசர்களை அடுத்த முறை விஷயத்துல முக நுழைந்த போது யோசிப்போம். எங்களுக்கு பொறாமப்பட்டது அடுத்த ஒரு பதவி பொறுப்பு கொடுக்கப்பட்ட அல்லாஹ் கொடுத்தது, நாம கொடுக்கல. ரப்புடைய சாய்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, வசதியாக அல்லாஹ் கொடுத்தது, அதிகாரமாக அல்லாஹ் கொடுத்தது. அவன் வித செஞ்சா கொலை செஞ்சா ரப்பு கிட்ட மாட்டிக்கொள்வான். கியாமத்தில உலகத்தில் அது பறிக்கப்படும், அதுக்காக சோதிக்கப்படுவான் என்பதை விளங்கிக் கொள்ளும். மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, அதனால அடுத்தவனுடைய மானம் லேசான விஷயங்கள் அடுத்தவனோட மானத்துடைய விடயம். மேலானவர்களே, அழகான ஒரு சங்கரம் புகாரி முஸ்லிம் 2 கிரந்தத்திலும் இந்த சம்பவம் பதிவானது. இந்த சம்பவத்தை சொல்லி நான் போட்டு வருகிறேன். மேலானவர்களே, சயீத் இப்னு ஸைத் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவர் ஒரு பகுதிக்கு கவர்னரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். சுருக்கமான சம்பவத்தை சொல்கிறேன். இந்த ஹதீஸை உத்வா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அவனுக்கு பக்கத்து வீட்டுல இந்த சஹாபிக்கு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்து வீட்டுல இருந்த அறுவாடு செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. இவ அந்த காலத்துக்கு ஒரு அதிகாரி தான், ஒரு ஆட்சியாளன், மர்வானுக்கு செல்லக்கூடிய மிக கொடியவன். அவனுக்கிட்ட போய் ஒரு வழக்கு போட்ட இந்த சஹாபிக்கு எதிராக ஒரு வழக்கு. என்ன வழக்கு? இந்த சயீத் செல்வர் என்ன காணியை குடிச்சிருக்கிறார், காணி குடிச்சிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, வழக்கு பேசப்படுவது. சஹாபி கிட்ட விசாரணை நடக்குது. சஹாபி சொல்றாரு, சஹாபி என்றா கண்ணியமானவர்களை சும்மா இல்ல, சஹாபாக்களை பத்தி கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் குர்ஆன் வசனம் விளக்கி கண்ணியப்படுத்திருக்கிறார். சஹாபாக்கள் அப்படிப்பட்டாங்க. அந்த சஹாபி பேசி பார்த்தாரு, சொல்லி பார்த்தாரு. மறுவான் என்ன செஞ்சாரு, மேலோட்டமா விசாரிச்சு அந்த பெண்மணிக்கு சாதாரணமா தீர்ப்பை கொடுத்துட்டார். அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய பதுஆவை வாய்ந்து கொள்ளுங்கள் சல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார். இந்த சஹாபி கையை தூக்கினாரு. அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறார். எல்லா தமதுக்கும் மானம் வாங்கப்பட்டிருக்கிறது. காணி குடிச்சீர்கள் செய்யப்பட்டிருக்கு. மானம் பேச்சு சீரழிச்சிட்டார். கையை தூக்கினார். துஆ செஞ்சார், யா அல்லாஹ் இன் கானத் காதிபத்தன் ஃபஅமி பஸரஹா வக்துல்ஹா ஃபீ அர்திஹா. அந்த சஹாபி துஆ செஞ்சார், யா அல்லாஹ் அந்த பெண்மணி இந்த விஷயத்துல போய் சொல்லி இருந்தால் அவருடைய 2 கண்ணில் போட்டாங்க.
அவருடைய காணி கூட அவள் மூத்தப்பியாங்களா. நான் நிரபராதி, நான் காடு குடிக்கிற, நான் சுத்தவாதி என்ற மக்களுக்கு காட்டியாங்களா ஏதாவது ஒரு முறை இந்த துவாப செஞ்சாங்க. இந்த ஹதீஸ ரிவாய செய்யக்கூடிய ஒருவாரதியதான் சொல்றாங்க. பின்னால காலத்துல நான் பார்த்தேன், நான் ஒன்று விலகிக் கொள்ளணும் வேளாண்மைகளை. நான் என்ன சரி செஞ்சா, யாருக்கு சரி அநியாயம் செஞ்சா, யாருக்கு சரி நோடிச்சு, யார்ட மானத்துடைய விளையாடினா தெரியல சுட சுடவே கிடைக்க மாட்டேங்குது. சில நேரம் கொஞ்சம் ஆற கொண்டு தருவோம். அவுட விட்டு குடிக்கிறது சரி. நான் அதிகமானவங்க அவுட விட்டு குடிக்கிற லிஸ்ட் இல்லை. ஓட விட மாட்டேங்க அதிகமானவங்க நிறைய செஞ்சு காணவங்க வரல. அப்பா தப்பி எங்களை ஜோல் இருக்கிறோம். 20 செய்வோம், 40 பிடிப்பான், 20 செய்வோம், 60 பிடிப்பான், 20 செய்வோம், சக்கராத்துல பிடிப்பான். நல்லா பாதுகாக்கணும். சக்கராத்தா முடிச்சா முடிஞ்சு. அதுக்கு கண்ணியமானவர்களே, தப்பா செய்யற முறை கடைசி ஞாபகம் அடித்து முடிக்கிறேன். எப்படி தப்பா செய்யணும் அதையும் முகத்திற்குங்கள் சொல்றாங்க. மேலானவர்களே, மாடு வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒருவராதியத்தான் ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடியவங்க சொல்றாங்க, நான் பின்னாத காலத்துல பார்த்தேன், அந்த பெண்மணி அவரோட 2 கண்பார்வையும் மறுக்கப்பட்டுச்சு. 2 கண்பார்வையும் வழங்குதில்லை. பாதையில் உள்ள சிவரோரங்களை சிவத்தை குடிச்சு கொண்டு அவர் சில வார்த்தைகளை உணர்கிறது நான் கேட்டிருக்கிறேன். சஹீதுடைய மதுவா எனக்கு படிக்கப்பட்டுட்டு, சஹீதுடைய மதுவா எனக்கு படிச்சுட்டு, சஹீத் எனக்கு செஞ்ச மதுவான பாதிக்கப்பட்டுட்டேன். எனக்கு படிச்ச சஹீத் செஞ்ச மதுவா படிச்சுட்டு இப்படி செஞ்சு கொண்டே போனா ஒரு நாள் அவருடைய காணிக்குள்ளே அவர் விழுந்து, காணில் உள்ள பாலடைந்த ஒரு இடத்துக்குள்ள விழுந்து, புகாரி முஸ்லிம்ல வார ஹதீஸ் கண்ணியமானவர்கள், அந்த அந்த கிணறு அது அவனுக்கு கபராக மாறினது. முஸ்லிம் அவங்க சொல்றாங்க, கண்ணியமானவர்களே, பின்னால காலத்துல அதாவது வெள்ளம் வந்து, வெள்ளம் வந்தா தெரியும். நாம வெள்ளமா தான் பார்த்து இருக்கிறோம். வெள்ளம் பாட்டி களிப்பட்டு போகும். களிப்பட்டு போய் அந்த மாயக்கணும் சொல்லும், அது வெளியே வருது. அந்த மனிதரையும் அந்த சஹாபியமான நிரபராத வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறத நான் என்ன சொல்றேன் என்றா, அடுத்தவனுடைய மானத்துடைய விஷயத்தில மிச்சம் கவனமா இருப்போம். அடுத்தவனுடைய கல்வி அடிக்கிறது. இந்த கண்ணியமானவர்களை நிறைய முசீபத் அடுத்தவங்களுடைய எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு நாம நோவடிச்சு எங்களுக்கு விளங்குறதுக்கு அது பாவம் என்று, அது அநியாயம், அது மதுவாக மாறும். எங்களுக்கு திருப்பி அடிக்கப்பட்டதை யோசிக்கவும் இல்லை. எல்லாமே வைத்தான். திருமண விஷயம் எடுத்துக்கொண்டு அதுக்குள்ள சுபஹானல்லாஹ் இன்றைக்கு நடக்கக்கூடிய முசீபத் பெரியோர் அநியாயம். சமீபத்தில் ஒரு சகோதரர் வந்தா பேராம்பரர் சொல்லிட்டே முடிக்கிறேன் காட்டு சொல்லிட்டு ஒரு 2-3 நிமிஷம் தானம் அடிச்சுக்கோங்க. மேலானவர்களே, 5 புள்ளையோட வாப்பா அவர் சொல்றாரு, திருமணம் குறித்து எனக்கும் மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கும் மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா எங்களுக்கு இடையே பிரச்சனை இருக்கிறது. என்னோட உமா, அதாவது இந்த வயிற்றுல இந்த மனைவியோட உமா, அவங்களோட சகோதரிமார்களும் சகோதரர்களும் எவ்வளவு வசதி கொஞ்சம் ரிச்சான ஆட்கள். இந்த ஆம்பளை கிட்ட இவர்கிட்ட நல்ல அமைப்பு இருந்தாரு. திடீர்னு ஹார்ட் பாய்சன் ஆகிட்டாரு. செஞ்ச பிஸ்னஸ் இப்ப இவன் கலட்டிட்ட பார்க்கணும். சுபஹானல்லாஹ், நான் கண்ணால பார்த்துட்டு சொல்லுகிறேன். அந்த வாலிபர் என்னோட 3 மாசம் இருந்தாங்க. செய்தியே விப்புள்ள கண்ணியமானவர்களே, இப்படி நாம நடந்து கொள்வோம் என்றா அதாவது எங்கட லாபத்தை மட்டும் யோசிச்சு அடுத்தவங்கள மனசை திருப்பதியாகவும் சரி, அது ஆண்கட்ட சைடும் பெண்கட்ட சைடும் நோவிக்கப்பட்டால் சுய லாபத்தை யோசிச்சு அல்லாம பயந்து கொள்வோம், மாட்டிப்படுவோம், சோதிக்கப்படுவோம். அப்படி சோதனை நல்லா சிக்க வைப்பாங்க. லேசில கண்ணியமானவர்கள் அடுத்தவருடைய கண்பு உடைக்கிறது. உயர்ந்தது அதை விட போன்மதியானவர் அடுத்தவருடைய கண்பு மானம் மரியாதை சன்னதாக சொன்னாங்க. அதனால கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவைகளை பாதுகாக்கிறது என பொறுப்பு. அடுத்தவர்களுடைய மானத்துடன் விளையாடி இருந்தால் சொல்றாங்க, அதுக்கு பெருமனே தௌபா மட்டும் செய்து போதாது, சம்பந்தப்பட்டவர்களிடம் வைத்து மன்னிப்பு கேட்க வேண்டும். சூரியம் செஞ்சு அடுத்தவட பணியை போட்டு இருக்கிறார், அடுத்தவட குடும்பத்தை கலைச்சுட்டு இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் உச்சகட்டம் போறாங்க தான். இவங்க எல்லாம் தௌபா செஞ்சு சரி வராது.
சூரியத்துடைய ஹதீஸை கேட்டு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். சம்பந்தப்பட்டவட்ட மன்னிப்பு கேட்காம மௌத்தா போனா அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் கியாமத்துடைய நாள்ல. அவர்கிட்ட மௌத்தே பயங்கரமான மௌத். சூரிய செய்யறவங்க அங்க போய் தவிய மாட்டி முதலாவது அது சிறுக்கோட மௌத்தாகாரே. சிறுக்கோட மௌத்தார் இடையோட. அதனால் அல்லாஹ் பயந்து கொள்ளும். அடித்தக்கூடிய வானம் கல்பு கண்ணியமானவர்களை உடைக்கப்படாத மாற்ற முறைப்படி முன்ன பின்ன யாரினாங்க உடனே சன்னதாசிகளை செய்த மறந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்கணும். மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்கணும். கௌரவம் குறையாக அது கியாமத்தில் எல்லாம் கண்ணியமாவாங்க. கண்ணியமானவர்களை பேசிய விஷயங்கள் எல்லாம் சுபஹானஹு தஆலா என் வாழ்க்கையில் அழகான ஒரு இடத்துல நடக்கும். யாரினால் தோன்றி கொள்வாய் சட்டத்தை தெளிவாய் வாழ நோக்கி தந்திருக்கிறார்.